இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இன்னைக்கு மத்திய எம்பியா இருக்காங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் விக்டரியை பற்றி பேசுவதற்காக எதிரணியில் இருந்தாலும் ஒரு குழு அமைத்து இன்னைக்கு ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்கு. ஆனா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? கனிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்திலேயே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க. ஆனா அதே கனிமொழி இதே புதுக்கோட்டையில கால்ஸ் டிஸ்டிலரிஸ், கந்தர்வக்கோட்டை ஒன்றியம், கல்லாக்கோட்டை மற்றும் கால்ஸ் பெவரிஸ், விராலிமலை, கலிமங்கலம், நசரத் ஆகிய இடங்களில ஆட்சியாளர்களின் துணையோடு மதுபான ஆலைகளை நடத்துவதாக மக்கள் என்னிடம் சொல்கின்றதை எழுத்துப்பூர்வமாக உங்க முன்னாடி நான் காட்டுறேன். இன்னைக்கு பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, சொல்லொன்று செயல் ஒன்றாக வாழ்ந்தவர்களை மக்கள் நீங்கள் அடையாளம் காணுங்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் யார் நல்லது செய்வார்கள் என்பதை அட்லீஸ்ட் இனிமேலாவது சிந்திச்சு உங்க வாக்குகளை நீங்கள் பதிய வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.